100 டே சேலஞ்சில் டே 45 வந்து நம்ம ஒர்க் அவுட் வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க எவ்வளோ கேலரி பேர்ன் ஆயிருக்கு சொல்லி பார்க்கலாமா? நம்ம பார்த்தீங்கன்னா 35 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். 330 கேலரி வந்து பேர்ன் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒர்க் அவுட் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் போய் சமைச்சிட்டு ஷாப்புக்கு கிளம்புற ஒர்க்கில் இருக்குது. ஸோ நான் ஷாப் போயிட்டு உங்களை பார்க்குறேன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பப்பாயா மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இன்னைக்கு என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 முட்டை, அப்புறம் வந்து நேற்று நைட்டு செஞ்சது இது வெஜ் கடாயின்னு சொல்லிட்டு பீன்ஸ், கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு செஞ்சது ஒரு கிரேவி மாதிரி செஞ்சது வெஜ் கடாய். அப்புறம் வந்து ஒரு 1.5 சப்பாத்தி. ஸோ இதான் இன்னைக்கான லஞ்சு. ஸோ இப்போதான் வந்து நான் ஷாப் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸோ ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வந்து நான் நடந்து முடிச்சிருக்கேன். இன்னும் ஒரு 4000 தான் இருக்குது பேலன்ஸு. அதையும் நான் ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு நடந்து முடிச்சிருவேன். ஸோ நேற்று போட்ட வீடியோவில் வந்து தமிழ் செல்வி சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நைட்டு வந்து பசி எடுக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ பசி எடுக்குது, நீங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பசி எடுக்குது. இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னும் போது வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் நான் இப்போ கடந்து தான் நான் இப்போ வந்து நின்று இருக்கேன் இந்த ஸ்டேஜில். ஸோ உங்களுக்கு பசிக்குது அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக கிச்சனுக்கு போய் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் மேரிகோல்டு பிஸ்கெட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க. நல்லா ஒரு 3 பிஸ்கெட் 4 பிஸ்கெட் எடுத்து தண்ணியில் முக்கி சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா வயிறு அப்படியே கப்புன்னு நின்றுடும், பசியே இருக்காது அதுக்கப்புறம். ஸோ அப்போ போய் நீங்கள் டக்குன்னு தூங்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்து அந்த டைமில் வந்து நான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது ஹெல்ப் ஆகுதான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் பசிக்கும் போது என்ன பண்ணுவேன்னா, நான் வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த மோட்டிவேஷனுக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ்லாம் வரும். ஸோ அதை தான் நான் மெயினாக பார்ப்பேன். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்மளும் மாறிடணும், இந்த மாதிரி நம்மளும் வந்து நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், இவங்களை நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தாட் வந்துடும். அந்த டைம்ல வந்து பசி எனக்கு வந்து போயிடும். பசி போயிடும்ன்றதை விட இந்த தாட்லாம் அதிகமானதும் அதை நான் மறந்துடும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு ரொம்ப பசிக்குது, என்ன அது சாப்பிட்டாலுமே என்னால் மேரிகோல்டு சாப்பிட்டாலுமே வந்து பசி கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைக்கும் போது நம்ம எதுக்காக இந்த வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம், நம்ம என்ன ஒரு கோலை நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத வந்து யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நம்மளால வந்து அந்த பசியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லேட் நைட் நீங்க ரொம்ப நேரம் முழிச்சிங்கனாலே உங்களுக்கு பசி வரும். கண்டிப்பா அது பசின்றதை விட கிரேவிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, நைட் கிரேவிங்ஸ் மாதிரி அது வந்து கிரேவிங்ஸ் வரதான் செய்யும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தூங்குங்க. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க, இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:45 ஆயிடுச்சு. இன்னைக்கு டின்னர் சாப்பிடவே லேட் ஆயிடுச்சு. ஸோ 2 முட்டை போட்டு ஒரே ஒரு முட்டை தோசை, கொஞ்சமா தேங்காய் சட்னி, கொஞ்சம் சாம்பார் எடுத்திருக்கேன். இதான் இன்னைக்கான டின்னர். இன்னைக்கான 10,000 ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 744 கேலரி வந்து பர்ன் ஆயிருக்கு. 100 டே சேலஞ்ச் வந்து டே 45 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்னைக்கு டின்னர் சாப்பிட தான் லேட் ஆயிடுச்சு, ஏன்னா ஷாப்ல இருந்து வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நாளைக்கு வெயிட்டு கூட காமிச்சாலும் காமிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வாக்கிங் ப்ளஸ் ஒர்க் அவுட் ப்ளஸ் டயட் 3மே வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். பாய்.